ஆகா விசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கர்மா. கர்மா என்பது என்ன? இதை பற்றி விளக்குவதற்காக ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார். அந்த கதையை சிறுவர்கள் அந்த மாணவர்களும் கேட்டு முடிவில் அவரவருடைய கருத்தை சொன்னார்கள். ஆனால் அவை அனைத்தும் தவறு என்று குரு வேறொரு கருத்தை சொன்னார். அது என்ன என்பதைத்தான் இந்த கர்மா என்கின்ற பதிவில் பார்க்கப் போகிறோம். அந்த கதை பின்வருமாறு. ஒரு நாட்டின் மன்னன் யானை மீதமர்ந்து நகர்வலம் சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது கடைத்தெருவில் ஒரு குறிப்பிட்ட கடை வந்த பொழுது மன்னன் அருகில் இருந்த மந்திரியிடம், மந்திரியாரே, ஏனென்று எனக்கு புரியவில்லை, ஆனால் இந்த கடைக்காரனை தூக்கிலிட்டு கொன்றுவிட வேண்டும் என்று தோன்றுகிறது என்றான். மன்னனின் பேச்சை கேட்ட மந்திரி அதிர்ந்து போனான். மன்னனிடம் விளக்கம் கேட்பதற்குள் மன்னன் அந்த கடையை தாண்டி நகர்ந்து விட்டார். அடுத்த நாள் அந்த மந்திரி தான் மட்டும் தனியாக அந்த கடைக்கு வந்தான். அந்த கடைக்காரனிடம் யதார்த்தமாக கேட்பது போல வியாபாரம் நன்றாக நடக்கிறதா என்று விசாரித்தான். அதற்கு கடைக்காரன் மிகவும் வருத்தத்தோடு ஒரு பதிலை சொன்னான். அதாவது, தான் சந்தனக்கட்டைகளை வியாபாரம் செய்வதாகவும் இந்த சந்தனக்கட்டை வியாபாரம் நன்றாக ஓடவில்லை, வருமானம் வரவில்லை, என் கடைக்கு வாடிக்கையாளரே யாரும் இல்லை, ஆனால் கடைக்கு நிறைய மக்கள் வருகின்றனர், சந்தனக்கட்டைகளை எல்லாம் முகர்ந்து பார்க்கின்றனர், நல்ல மனம் வீசுவதாக பாராட்டக்கூட செய்கிறார்கள், ஆனால் யாரும் காசு கொடுத்து வாங்குவது கிடையாது என்று வருத்தத்தோடு சொன்னான். அதற்கு பிறகு அவன் ஒரு விஷயத்தை சொன்னான். அந்த விஷயத்தை கேட்ட மந்திரி மிகவும் அதிர்ந்து போனார். அதாவது, அந்த சந்தன வியாபாரி, சந்தனக்கட்டையில் விற்கின்ற வியாபாரி சொன்ன செய்தியை கேட்ட மந்திரி மிகவும் அதிர்ந்தான். அப்படி என்னதான் அந்த வியாபாரி சொன்னான்? நாளை பாகம் 2 பார்க்கலாமே. இதையெல்லாம் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.